ஸோ இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மோஷன் அலாங் ஸ்ட்ரைட் லைனில் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரியணும். ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குது, அதுதான் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. இதில் விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்ஸலரேஷன், டீங்கிறது டைம். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இதில் எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், மற்றதெல்லாம் சேம் திங், முன்னாடி இருந்தது தான். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஈக்குவேஷன் v ஸ்கொயர்ட் மைனஸ் u ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2as. ஸோ இதுலேயும் சேம் திங், எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், v ஃபைனல் வெலாசிட்டி, u இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்ஸலரேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு தான் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். இந்த 3 ஈக்குவேஷனும் எப்போ வேலிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் வேலிட் ஒன்லி அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் எந்த கேஸ்லலாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போ மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டினில் ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ் வந்து 10 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸுலேருந்து எக்ஸாக்ட்லி 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. இந்த இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, பஸ்ஸுக்கும் ஸ்கூட்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1 கிலோமீட்டர். அதை நான் மீட்டரில் எழுதுனேன்னா 1000 மீட்டர்னு எழுதுவேன். 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்கூட்டர் வந்து இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும். எத்தனை செகண்ட்ஸ்லனா 100 செகண்டில் ஓவர்டேக் பண்ணும். அப்படின்னா இந்த ஸ்கூட்டரோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூட்டரோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 100 செகண்ட் அப்போது இந்த பஸ் எங்கே இருக்கும், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பஸ். அப்போது நான் இதை எஸ்பின்னு போடுறேன். எஸ்பின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பஸ் இன் 100 செகண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். பஸ் அப்படியே நிற்க போகிறதுல மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ அதோட எப்படி கண்டுபிடிக்கலாம், வெலாசிட்டி இன்ட்டு டைம் போட்டோன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும், அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே வெலாசிட்டி ஆஃப் த பஸ் என்னது, 10 இன்ட்டு டைம் 100 செகண்ட்ஸ். ஸோ அப்போ பார்த்தா எவ்வளோ கிடைக்கும், 1000 மீட்டர்ஸ் இந்த பஸ் மூவ் ஆகிருக்கும். இப்போ பஸ் வந்து 100 செகண்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 மீட்டர் போயிருக்கும். அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் 100 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் கேப் இருக்குது. அப்புறம் 100 செகண்டில் பஸ்ஸு வேற 1000 மீட்டர்ஸ் போயிருக்கும். அப்போ மொத்தமாக இந்த ஸ்கூட்டர் 2000 மீட்டர் ட்ராவல் பண்ணும் வித்தின் 100 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போது ஸ்கூட்டர் ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எஸ்சிங்கிறது ஸ்கூட்டர் ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ். இந்த கேஸில் 2000. இந்த 2000 எப்படி வந்துச்சுன்னா 1000 ப்ளஸ் 1000. ஒரு 1000 என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற டிஸ்டன்ஸ், பஸ்ஸுக்கும் ஸ்கூட்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். இன்னொரு 1000 ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த பஸ்ஸு ட்ராவல் ஆகிருக்கும் 100 செகண்டில் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அந்த 1000 மொத்தமாக இது 2000 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். எவ்வளோ செகண்டில் ட்ராவல் பண்ணும், 100 செகண்டில் ட்ராவல் பண்ணும். ஏன்னா அப்போ தான் இது ஓவர்டேக் பண்ண முடியும். ஸோ இது இப்போது வெலாசிட்டி எழுதுவோம். டைம் எவ்வளோனா 100 செகண்ட்ஸ், டி ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியுது, டைம் தெரியுது. அப்போது வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் எழுதுவோம். 2000 பை 100 கேன்சல் பண்ணோன்னா 20 வரும். ஸோ அப்போது இந்த ஸ்கூட்டர் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும், 100 செகண்டில் ஓவர்டேக் பண்ணணுன்னா அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும், 20 மீட்டர் per செகண்ட்னு இருக்கணும். ஒரு பையன் வந்து 20 மீட்டர் ஹைட் இருக்கிற டவர்லேருந்து ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறான். ஆக்ஸலரேஷன் ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், அந்த ஸ்டோன் கிரவுண்டை ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது ஜஸ்ட் இதுதான் டவர்னு வச்சுப்போம். இதோட ஹைட் 20 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போது இந்த இடத்துல இருந்தால் பால் ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே ட்ராப்புங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராப்புங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு அர்த்தம். ஸோ வி ஹாவ் டு டேக் இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. இந்த கேஸில் 0. ஸோ இங்கே பால் ட்ராப் பண்ணுவோம், அப்போ ட்ராவல் ஆகி இந்த கிரவுண்ட் இந்த இடத்துக்கு வரும். இங்கே வரும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் டவரோட ஹைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைட்டுங்கிறது அந்த ஸ்டோன் டிஸ்பிளேஸ் ஆனது, ஸ்டோன் ஆர் பால் டிஸ்பிளேஸ் ஆனது. ஸோ அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். அண்ட் ஜி, இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீயாக ஃபால் ஆச்சுன்னா அதோட ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஆக்ஸலரேஷனுங்கிறது 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான் இதை நாம் சால்வ் பண்ணணும். இதில் நமக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஆக்ஸலரேஷன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்? தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? v squared minus u squared equal to 2as. ஸோ இதில் கொடுத்துருக்க குவான்டிட்டிஸ் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. நமக்கு v தெரியாது, ஸோ v ஸ்கொயர்ட்னே வச்சுக்கலாம். u 0 is equal to 2 into 2 into a 10 s 20. So v squared equal to 400. Therefore v is equal to 20 கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 20 வரும். 20 மீட்டர் per செகண்ட். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு கார் இருக்குது, அந்த காரோட ஸ்பீட் 60 km/h. அந்த ஸ்பீடில் போகும்போது பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. பிரேக் அப்ளை பண்ண உடனே அது 20 மீட்டர் ட்ராவல் ஆகி ஸ்டாப் ஆகிடுது. இப்போது அதே சேம் கார் இன்கேஸ் ட்வைஸ் த ஸ்பீட், அதாவது 120 km/h ட்ராவல் ஆச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் ஸ்டாப் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். இதில் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னா, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. 2 கேஸ் இருக்குது. ஒவ்வொரு கேஸ்லேயும் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துப்போம். கேஸ் 1, இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 60 km/h. இதில் ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனலாக கார் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0. அதே மாதிரி கேஸ் 2 எடுத்துக்கிட்டோன்னா அதில் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? ட்வைஸ். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இதில் 120 km/h. இதுலேயும் சேம் திங், கார் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணோன்னா, ஒரே கார் தான், ஸோ சேம் பிரேக்கிங் சிஸ்டம் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2 கேசஸ்லையுமே ஆக்ஸலரேஷன் சேமாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் ஆக்ஸலரேஷன் காமனாக பார்த்தோன்னா ஆக்ஸலரேஷன் ஏன்னு வச்சுப்போம். அந்த பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்குற ஆக்ஸலரேஷன் ஆக்சுவலாக அது டீஸ்லரேஷன் சொல்லுவோம். ஏன்னா ஆக்ஸலரேஷன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். பிரேக் அப்ளை பண்ணும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ நாம் அந்த வேல்யூ சேமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். எப்படி வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அது சேமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். 2 கேஸ்க்கும் ஆக்ஸலரேஷன் மட்டும் சேம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ இதில் எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்னா டைம் இல்லாத ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டினில் டைமை பற்றி எந்த டேட்டாவும் கிடையாது. ஸோ டைம் இல்லாத ஈக்குவேஷன் என்னென்னா தேர்ட் ஈக்குவேஷன், v squared minus u squared equal to 2as. So I can write v squared minus u squared equal to 2as. இந்த கேஸில் v ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி அதை ஸ்கொயர் பண்ணுறோம். -60
squared is equal to 2a s-க்கு பதிலா 20 meters. ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் பார்ப்போம். கேஸ் 2. ஸோ இந்த கேஸ்லேயும் சேம் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் அந்த v ஸ்கொயர்ட் 0 மைனஸ் u ஸ்கொயர்ட்னு பார்த்தோன்னா 120 ஸ்கொயர்ட். அதை நான் என்ன பண்ணுறேன்னா 2 into 60 ஹோல் ஸ்கொயர்ட்னு எழுதிக்கலாம். 120 2 into 60 ஹோல் ஸ்கொயர்ட் எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2a s. ஸோ இதை நான் எழுதினேன்னா எனக்கு 4 into 60 ஸ்கொயர்ட்னு வரும். ஜஸ்ட் 2 ஸ்கொயர்ட் 4 அப்போ இந்த 60 ஸ்கொயர்ட் அப்படி இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2a s. இப்போது இங்கே நமக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது. மைனஸ் 60 ஸ்கொயர்டு என்னது 2a into 20. ஸோ இங்கே மைனஸ் 60 ஸ்கொயர்டு இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இந்த 2a into 20 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த மைனஸ் அண்டு 60 ஸ்கொயர்டுக்கு பதிலாக இங்கே இருக்கிற 2a into 20 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா 4 into 2a into 20 that is equal to 2a s. இந்த s தான் distance traveled in the second case. ஸோ இந்த s அப்போ நாம் பார்த்தோன்னா 2a கேன்சல் பண்ணிடலாம். அப்போது s என்ன கிடைக்கும் 4 into 20 80 மீட்டர் ஈக்குவல் டு எஸ். ஸோ கேஸ் 2ல் இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும் 80 மீட்டர்ஸாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு பார்ட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷனில் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 20 மீட்டர் பர் செகண்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி சேஞ்ச் ஆகிற டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னா 135 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து t செகண்ட்ஸ். அந்த t எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட். அண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 135 மீட்டர். டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கன்சிடர் பண்ணோன்னா எல்லா ஈக்குவேஷன்லையுமே அந்த 3 ஈக்குவேஷன்லையுமே ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஸோ இப்போது ஆக்ஸலரேஷன் இருந்தால் தான் நம்மளால் டைம் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆக்ஸலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்? இங்கே கொடுத்துருக்க அந்த 3 டேட்டா மட்டும் வச்சு பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை வச்சு ஆக்ஸலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலான்னா தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். அது என்னது? v ஸ்கொயர்ட் மைனஸ் u ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2as. ஸோ இந்த ஈக்குவேஷனில் v தெரியும், u தெரியும், s தெரியும். ஸோ a கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். v ஸ்கொயர்ட், vயோட வேல்யூ 20 ஸ்கொயர்ட் minus u squared, u ஓட வேல்யூ 10, so 10 squared equal to 2a, s வந்து 135. ஓகே, இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 20 squared 400 minus 10 squared 100 is equal to 2a into 135. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோன்னா 300 is equal to a into இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 217 கிடைக்கும். 2 into 135னா 270. அப்போ இதுலேருந்து ஆக்ஸலரேஷன் a is equal to 300 divided by 270. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 10/9 கிடைக்கும். 3 டேபிளால் டிவைட் பண்ணும்போது 10/9 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆக்ஸலரேஷன் a ஈக்குவல் டு 10/9
மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது அடுத்து நமக்கு டைம் வேணும். இது எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். சிம்பிளான ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோன்னா நமக்கு டி அண்டு டி ஸ்கொயர்டு வரும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. இல்லை நமக்கு v தெரியும், u தெரியும், ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுலேருந்து t கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதணுன்னா 20 ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 10/9 இன்ட்டு டி. இந்த 10 இங்கே சப்ராக்ட் பண்ணோன்னா அகெயின் ஒரு 20 மைனஸ் 10 10n வரும். 10 ஈக்குவல் டு 10/9 டீன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நமக்கு t ஈக்குவல் டு 10 இன்ட்டு 9/10 வரும். ஜஸ்ட் இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறத இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது டிவைடில் இருக்க 10 மல்டிப்ளை ஆகும், இங்கே இருக்கிறது டிவைட் ஆகும். பார்த்தோன்னா இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ t ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.